என்ன தொழில் தொடங்க போகிறோம், எவ்வளவு முதலீடு தேவை, மாத வருமானம் எவ்வளவு வரும், கடனை எப்படி திரும்பி செலுத்த போகிறோம், மானியம் பெற என்ன தகுதி வேண்டும், எந்த வங்கியில் விண்ணப்பிக்க வேண்டும், இது போன்ற கேள்விகளுக்கு தெள்ளத் தெளிவான பதில் இருக்க வேண்டும். மானியம் கிடைக்கும் என்பதற்காக தொழில் தொடங்காதீர்கள். வருமானம் உருவாக்கக்கூடிய தொழிலை தேர்வு செய்து கிடைக்கக்கூடிய நல்ல மானியத்தை பயன்படுத்துங்கள். நமது இளைஞர்கள் வேலைக்காக காத்திருக்காமல் ஒரு தொழிலை தொடங்கி குறைந்தபட்சம் 4 பேருக்கு வேலை கொடுக்கும் நிலைக்கு வர வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு சுய நிறைவு. அரசு திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள், தகுதியை சரிபார்த்துக் கொள்ளுங்கள், சரியான திட்ட அறிக்கையை தயாரித்து வங்கியை அணுகுங்கள், தொழில் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் சமூகத்தையும் முன்னேற்றுங்கள். வேலை தேடுபவராக அல்ல, வேலை உருவாக்குவராக நீங்கள் மாற வேண்டும். மாறுவோம். இந்த நாளிலே நான் மாவட்ட தொழில் மையத்திற்கு வந்திருக்கிறேன். இன்று 21 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை மதியம் சுமார் 1 மணி அளவிலே நான் இங்கே இருக்கிறேன். பாரத பிரதமருடைய திட்டங்களை நாம் தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, வேலை தேடுபவராக அல்ல, வேலை உருவாக்குறவர்களாக கண்டிப்பாக நீங்கள் என்னையும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை நான் கொடுக்கிறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? ஏய்த்து பிழைப்பவர்களாக அல்ல, உழைத்து பிழைப்போம். 2047 வளர்ந்த ஒரு பாரதமாக மாறுவதற்கு இளைஞர்கள் ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும். பாரத பிரதமரின் ஒவ்வொரு திட்டங்களையும் நாம் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வோம். என்றும் தேசப்பணியில் பாஸ்டர் சாந்தகுமார், தேனி மாவட்ட சிறுபான்மையினர் அணி மாவட்ட தலைவர், பாரதிய ஜனதா கட்சி. என்னுடைய செல்போன் நம்பர் 9843680798. என்னுடைய யூடியூப் சேனல் உங்களுக்காக சாந்தகுமார். ஸ்பெல்லிங் சொல்றேன். என்னுடைய யூடியூப் சேனலை ஸ்பெல் பண்றேன், நோட் பண்ணிக்கங்க. UNGALUKKAGAA சாந்தகுமார். SANTHAKUMAR. உங்களுக்காக சாந்தகுமார். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தொடர்ந்து தேச பணியில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். நன்றி. Don't tell your dreams to everybody around. Some people smile, but wanna see you down. Keep it quiet, don't make a sound. Let your success be what shakes the ground. பெரியகுளம் பாஸ்டர் டி சாந்தகுமார். செல்போன் நம்பர் 9843680798. என் பாரத தாய் விழிப்புணர்வு பாடல். என் பாரத தாயே, நீயே என் வாழ்வே. உன்னை உயர்த்து, உன் மண்ணை காத்த நான் பாடம் பாடுவேன், நன்றி கூறுவேன். பாரத் மாதா கீ ஜெய், பாரத் மாதா கீ ஜெய்.
சாதனங்கள் தேவையில்லா நேரம் நிறுத்தி வையுங்கள். தண்ணீரை வீணாக்காமல் நம் வளம் காத்திடுங்கள். உணவு உன் சம்பாதிப்பு வீணாக்காதே அன்பனே. நாளை பிறரின் வாழ்வை கவனித்திடுங்கள். என் பாரத தாயே நீயே என் வாழ்வே. உன்னை உயர்த்து உன் மண்ணை காத்த நான் பாடம் பாடுவேன். நன்றி கூறுவேன். பாரத் மாதா கீ ஜெய். பாரத் மாதா கீ ஜெய். ஏழைகளிடம் பேரம் பேசாதே. மற்றவரின் உழைப்பு மதியுங்கள். சாலையில் வேகமோடு போகாதே. உயிரை காப்பாற்றுங்கள். கல்விக்கு குழந்தைக்கு உதவி செய்யுங்கள். பெண்களின் முன்னேற்றம் உறுதி செய்யுங்கள். என் பாரத தாயே நீயே என் வாழ்வே. உன்னை உயர்த்து உன் மண்ணை காக்க நான் பாடம் பாடுவேன். நன்றி கூறுவேன். பாரத் மாதா கீ ஜெய். பாரத் மாதா கீ ஜெய். தூய்மை இந்தியா சிந்தனை நினைவில் வையுங்கள். சுகாதாரம் தூய்மையால் நலமாய் வாழுங்கள். மரம் நடுங்கள். மழை பெறுவோம். பசுமை பூமி மரம் கிடைக்க செய்வோம். ஒன்று இருக்கின்ற நாடு. அனைவரும் சகோதரர்கள். உதவி செய்ய நம் கை கொடுப்போம். நிமிர்ந்து நிற்போம். பாரத் மாதா கீ ஜெய். பாரத் மாதா கீ ஜெய். இது நம் தாயகத்திற்கான பாடல். ஒன்றிணைத்திருப்போம் என்றும் தேசப்பணியில். பாஸ்டர் சாந்தகுமார் பேரவுள்ளா. பாரத் மாதா கீ ஜெய். Movement creating lakhs of jobs, social empowerment through schemes like PM Awas Yojana, Ujjwala Yojana and Ayushman Bharat. The poorest of the poor are living with dignity. Over 80 crore people receive free ration. No one sleeps hungry. Empowering minorities. As a Minority Morcha leader, I proudly affirm Modi ji's governance is Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas. In action, education, skill development, digital literacy and entrepreneurship programs are reaching every minority youth and women. Not through appeasement but through empowerment. Digital India, from a cash-based economy to a UPI-powered digital revolution. Even a small shop in a village accepts payment through QR code. India is leading the world in fintech innovation. Women empowerment. Modi ji calls this Nari Shakti. Vandan call from Beti Bacho, Beti Padho to 33% reservation in parliament. Women are becoming the backbone of a developed India. My dear friends, Vikshit Bharat is not a government program. It's a national movement. It's about transforming mindset.
harshening youth potential, respecting our culture, heritage, and working as a self-reliant, globally respected India. As we march towards 2047, 100 years of independence, let's all be the part of this revolution. Let us tell the world that India is not just changing, India is leading. Under Modi ji, India is safe, strong, and self-confident. He is not only the Pradhan Mantri but also the Pradhan Sevak, a leader who works day and night with one goal: Vikshit Bharat. Let's rise above caste, religion, and region. Let us unite as one Bharat, one family, one future. ஆன்மீக இந்திய Bharat Mata ki Jai. Jai Hind. Jai BJP. Pastor Shantakumar. காவி சொந்தங்களே 98436. ஜூன் மாதம் 22ஆம் நாள் மதுரை பாண்டி கோவில் அருகே அம்மா திடலில் முருகப்ப